வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி 22ஆம் நாள் திங்கட்கிழமை 6/1/2025 வளர்பிறை சப்தமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம், வளர்பிறை. நல்ல நேரம் காலை 9:45 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மகம் பூரம் நட்சத்திரங்களுக்கு. ராசி சிம்மம். சூரிய உதயம் காலை 6:32. இன்று மேல் நோக்கு நாள். ராசி பலனுக்குள் செல்லலாம். சந்திரன் இன்று மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாளில் விரயத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். வீண் செலவுகள், பணம் உடை ஆகியவை ஏற்படும். எதிர்பாலினத்தவரால் பண விரயம் ஏற்படக்கூடும். நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் அவதிப்படுவீர்கள். கோபத்தால் வம்பு தும்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனதில் குழப்பம் நிறைந்திருக்கும். செயல் தடுமாற்றம் ஏற்படும். மற்றவர்களின் மேல் பொறாமை ஏற்படும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடும். குறிக்கோளின்றி சுற்றித் திரிய நேரிடும். இன்றைய நாள் மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று நீங்கள் கபாலீஸ்வரரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது. இன்று செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் லாபகரமாக நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தவரை சிறப்பாகவே அமையும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வியாபாரம் தொழில் மூலமாக லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். காதல் துணையுடன் மகிழ்ந்திருப்பீர்கள். இன்று நல்ல செய்திகளை கேட்பீர்கள். இன்று நீங்கள் சிவ பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மரியாதை அந்தஸ்து உயரும் நாளாக அமையும். அரசு சம்பந்தமான காரியங்கள் எளிதில் முடித்துக் கொள்வீர்கள். உங்களால் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் அமோகமாக நடைபெறும். தேக ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப சுகம் உண்டாகும். குழந்தைகளின் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள். இன்று விநாயக பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும். உடன் பணிபுரிபவர்களுக்கு உதவுவீர்கள். தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். வியாபாரம் தொழில் வர்த்தகம் வாய்ப்புகளை பெருக்கி தரும். தேக ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பானதாக அமையும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்வீர்கள். இன்று நீங்கள் மங்களநாதர் மங்களேஸ்வரியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்மராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. வேலை தொழில் வியாபாரம் என எல்லா வகையிலும் கவனம் வேண்டும். பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும். கவன தடுமாற்றம் ஏற்படும். செலவுகள் கெட்ட வழியில் செலவாக வாய்ப்புகள் உண்டு. வருவாய் இயல்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவரால் தொல்லைகள் உண்டாகும். தேக ஆரோக்கியம் சிறு குறைபாடுகளை சந்திக்கும். குடும்ப உறவு மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாகவும் அமையும். புதிய எதிர்பாலின நட்பு கிடைக்கும். அரசு துறையில் உங்கள்
தேவைகளை சாதித்துக் கொள்வீர்கள். காதல் உறவு மகிழ்ச்சி தரும். கல்வி கற்பவர்கள் பயன்பெறும் வகையில் சிலர் உதவ முன்வருவார்கள். உடல் ஆரோக்கியம் முழுமையானதாக இருக்கும். வருவாய் போதுமானதாக இருக்கும். திருப்தி தரும் வகையிலும் அமையும். நன்மைகள் மேலோங்கும் நாள். இன்று நீங்கள் மாயாவதாரனை வணங்கி அவர் அருளாசி பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி, இன்று உங்கள் நிதிநிலை முன்னேற்றமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் லாபம் தரும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். புதிய வேலை தருபவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும். ஆடம்பரம் கேளிக்கைகளில் மனம் செல்லும். உற்பத்தி தொழிலில் வளர்ச்சி பெறும். நல்லவர்களுடன் நட்பு உண்டாகும். காதல் உறவு இயல்பானதாக இருக்கும். குடும்ப சுகம் உண்டாகும். இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாளில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குழந்தைகளின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். துணையுடனான உறவு இயல்பாக இருக்கும். வருவாய் மந்தமாக இருக்கும். காரியங்களில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். நீங்கள் விட்டு விலகிச் சென்றாலும் சிலர் உங்களை வம்பு வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சிக்கலாம். உறவுகளுடன் உறவை மேம்படுத்த சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கல்வி சம்பந்தமான தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். மனதிற்கிணைவர்களின் சந்திப்பு நிகழும். இன்று நீங்கள் காளி மகாதேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நல்ல நாளாகவே அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும். வருவாய் மந்தமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கவனம் சிதறக்கூடும். கவனம் வேண்டும். பண பரிவர்த்தனை செய்பவர்கள் அதிக கவனத்துடன் பணத்தை கையாள வேண்டும். தேக ஆரோக்கியம் இயல்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை பிடிக்காதவர்களால் விமர்சிக்கப்படலாம். தாயின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். உங்கள் மனதைரியம் செயல் மேன்மை ஏற்படும். எதிரிகள் பணிந்து போவார்கள். சகோதர நன்மை ஏற்படும். துவண்டு போன மனது விழித்தெழும். மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவது நன்மை பயக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் லாபம் அடைவார்கள். மொத்த கருத்துடையவர்களுடன் உங்கள் எதிர்காலம் பற்றி பகிர்ந்து கொண்டால் நன்மை பெறுவீர்கள். இன்று நீங்கள் கந்த கடவுளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கும்பராசி, கும்பராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடைபெறும். கல்வி கற்பவர்கள் அதிக முயற்சி எடுப்பது நல்லது. சுவையான விலையுயர்ந்த உணவுகள் கிடைக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யும் மனம் உண்டாகும். இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மீனராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மனம் மகிழும் நல்ல நாளாகவே அமையும். செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவே நடைபெறும். தேக சௌக்கியம் மேம்படும். வாகன யோகம் உண்டாகும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். முகப்பொழிவு உண்டாகும். பயணங்களால் நன்மைகள் மேலோங்கும். புத்தி சாதுரியம் வாக்குவன்மை உண்டாகும். பாக்கிய விருத்தி உண்டாகும். வேளா வேலைக்கு தரமான உணவு கிடைக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தி தெளிவு மனத்தெம்பு ஆகியவை உண்டாகும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.